Anda akan bergelombang di atas Anda. Mr. Ridwan, look at our அது சாப்பாடு எதிர்பார்க்குறது பாரு. உட்காரு உட்காரு, இங்கே வாங்க உட்காரு. கம் ஹாஜர். Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு அவுட் சைட் vlog, மலாக்கா vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஊர்லேருந்து என்னோடய தங்கச்சி ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பொண்ணு செல்ல பொண்ணு தான் இது. இவங்களையும் கூட்டிகிட்டு நம்ம எல்லாருமே வந்து மலாக்காவுக்கு வந்து போக போகிறோம். மலாக்காவில் போய் இது பண்ண போகிறோம். ஆர் யூ எக்ஸைட்டட்? எஸ். ஹாப்பியாக இருக்கா? போய் என்னெல்லாம் பார்க்க போகலாம்? நிறைய பார்க்க போகலாம். சரி, நாங்கள் எல்லாருமே நிறைய பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றது அங்கே போய் நான் வீடியோ எடுத்தே உங்ககிட்ட காட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து கிளம்பியாச்சு. ஓகே, நான் ஹாஜர் இங்கே பார், கிளம்பியாச்சு. நிஷாஜீவ் கிளம்பிட்டாரு. ஹாய். ஹக்கீமா ஷூ போட்டுட்டு இருக்கா. போலாமா ஹக்கீமா? எல்லாரும் போகலாம் வாங்க. ஸோ இந்த காரு தான் நாங்கள் வாடகை எடுத்தோம். யாருக்காச்சும் ஆருஸ் கார் வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். 7 சீட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 சீட்டு. ஸோ இது நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம் ஒரு நாளைக்கு. ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதால எங்கள் காரில் வந்து 5 மெம்பர்ஸ் தான் உட்கார முடியும். ஸோ அதனால தான் இந்த கார் வந்து நாங்கள் வாடகை எடுத்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே சீட் இருக்குது, அழகாக நம்ம படுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. பின்னாடியும் வந்து 2 சீட் இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக வந்து இது பண்ணலாம். உட்காருங்க எல்லோரும். வாங்க சாப்பாடு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க, அடுத்த ரவுண்ட் நான் போகிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வாங்க. ஆர்என்ஆரில் வந்து நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இதுக்காக சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலான்னு. ஹபிகா ஹாய். நீ என்ன எடுத்த? கோழி லெக் பீஸ் கோழி. வந்து ஃபுல் கோழி சாப்பிட முடியாது. சோறு, சாம்பார். அம்மா இங்கே பஸ்ட். இந்த ஹாஜர் என்ன சாப்பிட்ற? நாசி ஆயம்மா ஹாய் சொல்லு. ஹாஜர் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. சூப் போட மாட்டேன். சூப் தான். நஃபீஸா ஸ்பெஷலாக எடுத்திருக்க. என்ன எடுத்திருக்க? நூடுல்ஸா? ஓகே, பிடிச்சிருக்கா? நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நிறைய சாப்பாடு இருக்குது. ஸோ வந்து நம்ம இங்கே வந்து ஹைவேல இந்த மாதிரி இருக்கும். ஹைவேல வந்து இந்த மாதிரி ஆர்என்ஆர்னு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து சாப்பாடு, தொழுகிற இடம், அப்புறமா தண்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து நாங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி சாப்பிட வந்திருக்கோம். என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து மசாலம்மா மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுல தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ இன்னும் நான் சாப்பாடு எடுக்கலை. இனிமேல் தான் நானும் போய் சாப்பாடு எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும் இந்த ஆர்என்ஆரில். இது வந்து கொஞ்சம் பெரிய ஆர்என்ஆர் தான். ஸோ இங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம தொழுதுட்டு அந்த மாதிரி நம்ம வந்து போயிடலாம். ஸோ எல்லாமே நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். இங்கே சிப்ஸ் பேக்கெட் அது கூட வாங்கி நம்ம காடியில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹைவேயில் இந்த மாதிரி இருக்கும் ஆர்என்ஆர் மாதிரி. ஸோ நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போகும்போது இந்த மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. இங்கேயே பெட்ரோல் பங்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு, நான் இந்த சாப்பாடு தான் நான் எடுத்தேன். என்னென்னா ஃபிஷ் எடுத்தேன். கோழி எடுக்கக்கூடாதுன்னு நான் ஃபிஷ் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் நான் எடுப்பேன் எப்போவுமே. ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக அந்த கீரைலாம் வந்து இருந்துச்சு. ஒரு கிரிப்ஸியாக இருந்துச்சு கீரை. இது வந்து முட்டை வந்து உப்பு போட்டு வச்சது. எங்கே போகிறீங்க? ஃபாரஸ்ட் போகிறீங்களா?
நாங்க காட்டுக்கு போறோம். ரொம்ப எல்லாரும் ஜாலியா கிளம்பிட்டீங்க. ஏய் கார் வருது. ஏய் சூப்பரா இருக்கீங்க எல்லாரும். நம்ம ஃபாரஸ்ட் போற மாதிரி இருக்கீங்க. ஹலோ சித்தி குட்டி சாப்பிட்டியா? ரிப்பீட் பண்ண மாட்டேங்குது. ஹாய் ஹக்கீமா எங்க? ஓகே. ஓகே. ஹாய் யூடியூபர்ஸ். ஹாய் யூடியூபர் நஃபீஸா. நாங்க இத அப்படியே பிடிச்சுக்கோங்க. யூடியூப் இருக்கும். This is for bird. Come. I'll take photo. Push. No, come inside. Oh. Ini untuk kucing. Kucing ada? Kucing. This one. This one. You go. நீ என்ன வச்சிருக்க? This one fish, ah? Sir? Okay. This one fish, ah? This one fish and then this one is red bird. Okay. Red bird. Red birds are there, ah? Okay. ஒன்றும் செய்யாது, பயப்படாத. நீ பாட்டு நெல், அது ஒன்றும் செய்யாது. No, Ajay, come. Ajay, come. அது சாப்பாடு எதிர்பார்க்குது பாரு. உட்காரு இங்கே வாங்க, உட்காரு. கம் ஹாஜர். I must go scary. உள்ளக போனோம். Don't cry. உள்ளக போய் ஒரு கை புட் வெரி குட். Don't cry. தாங்க இதுக்கு நான் தரேனே ப்ளீஸ். நான் தரேன். கொஞ்சம் தள்ளிட்டு அமலுட்டா. அது கொடுங்க, அது வைங்க, அது குடிக்கும். Don't cry. நான் தரேன். Come. And put like this. Don't throw like this. நான் போடுறேன். Like this. நான் போடுறேன். Hajar. Don't throw. Okay. என்னாச்சு? வந்து கீழ தூக்கி போடு. அத நம்ம உள்ளக்க போய் போடணும். போடு. எப்படி உள்ள போலாம்? We are coming zoo attend. அதான் நான் குடுக்குறேன். எல்லாமே ஃபினிஷ் பண்ணாதீங்க. நான் குடுக்குறேன். Don't cry. Okay. இப்போ ஏன் தெரியல, நீங்க வீடியோ எடுங்க. நான் தர மாட்டேன், எடுங்க. Dad is crying. No, don't cry. Come. Put. Slow, like this. Okay? Like this. இப்ப நான் இதுக்கு மாத்தி தரணும். இப்ப நான் Okay? Don't cry. Right. Yes, Raja. அதான் அந்த சாப்பாடு நான் கொஞ்சம் போடுறேன். ஆனா வீடியோ எடுங்க.
கம் ஹாஜ். கொடு. யாராவது நான் கொடுக்குறது எடுக்கிறியா? எடுத்துக்கிட்டேன். ஓகே இப்போ நீங்கள் என்ன வீடியோ எடுங்க. அவ்வளோதானே, காலி ஆயிடுச்சா? கொஞ்சம் தானே அது கொடுத்து. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாஜர் கம். ஹாஜர் டோன்ட் கிரை கம். ஹாஜர் கம் வித் மீ. ஹாஜர் டோன்ட் கிரை. ஹாப்பி. ஓகே உள்ளக்கெல்லாம் போக வேணாம். இங்க என்ன இருக்கு? ஒன்றும் காணோம். ஹாஜர் எனிதிங் இன்சைட்? நத்திங்கா? பாம்போட இதுவோ? இல்லை இந்த மாதிரி இருக்கும். ஓகே நம்ம வந்து ஜூக்கு தான் வந்திருக்கோம். ஜூவில் வந்து பேர்ட்ஸ் ஈட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அங்கே தான் வந்திருக்கோம். இதோ இங்கே பாருங்க, அதுக்கெலாம் நம்மளால ஈட் பண்ண முடியாது. நல்லா பார்க்கல தெரியுது. இங்கே பாருங்க, கங்காரு தெரியும். தெரியல கேங்கரு அது. சரி கொடுங்க, இப்ப நான் எடுக்கிறேன். Haja, come, let's go inside. Inside this, okay? Inside. Inside. No. சரி வா. பிகாச்சு. நாங்க வந்து இங்கெல்லாம் வந்திருக்கோம். பீகாக், the national bird of India. அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அது. அந்த பிகாச்சு இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட் ஷோ. ஸோ பேர்ட் ஷோ வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து உட்காந்துட்ருக்கோம். இன்னும் வந்து ஷோலாம் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து சரி முன்னாடி நம்ம வந்தால் கொஞ்சம் சீட்டு வந்து நமக்கு முன்னாடி கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து உட்காந்துட்டோம். இன்னும் ஒரு 5 to 10 minutes ஆரம்பிச்சிருவாங்க. kepada kekuatan dan keberanian di suku kaum. Apa yang anda saksikan sekarang adalah demonstrasi di mana burung engkang ini memburu seperti ini habitat asal mereka. Daya kemakanan burung engkang badannya adalah serangga-serangga yang berterbangan di udara dan juga buat kita memiliki 8 spesies daripada 54. This is burung engkang ini. So kita ambil. So kita want to try one more time. Want to see one more time? Yeah. So அழகாக வந்து பேர்ட்க்கு வந்து நல்லா ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த பேர்ட் சாப்பிட்றது. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து கேட்குது. நல்லா அழகாக இருந்துச்சு இந்த ஷோ பார்க்குறதுக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மான் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மானும் பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் அனிமல்ஸும் வந்து அவங்க காட்டுறாங்க. bau yang berada di bawah ekor kita dan disebabkan bulu mereka yang sangat tebal ini
mereka menggunakannya untuk melindungi mata dan badan mereka daripada semburan bisa-bisa orang ataupun semburan musuh mereka sendiri. Dan mereka juga merupakan omnivores atau hewan yang akan makan serangga yang berada di dalam tanah. Burung metang siput memiliki jangkauan yang lebih lepas 45 tahun. Dan senjata utama bagi mereka adalah merupakan satu mereka berobek di simpang serangga mereka. Bukan sahaja hidup padang tapi malah mama yang kecil dan burung cabar yang sedang berterbangan di udara pun mampu menjadi makanan bagi mereka. Dan ada satu lagi fakta menarik mengenai burung helang siput ni. Burung helang siput alam ayam laki-laki adalah merupakan social animal dan mereka sangat disukai oleh para peternak dan para petani kita. Mereka mampu untuk makan serangga-serangga perosak yang merosakkan hasil tanaman mereka. Dan mereka ni juga menjadi alam semula jadi. Mereka ada suara yang sangat kuat dan nyaring untuk mengesan ular dan juga porcupine, iaitu haiwan yang dikenali sebagai landak Malaya. Tak ramai orang menyerang anda. Keadaan anda sebelum saya nak tamatkan, aku kata kali ini saya bawa anda bertemu spesies burung kita yang terakhir mengalami adaptasi mereka dan dikenali sebagai burung waterbird species. Burung of mice. Tikus dan raccoon ni ada bersamaan mereka sendiri. Dan tikus ni adalah terutamanya adalah merupakan haiwan perosak. Mereka akan memakan apa sahaja jenis makanan yang berada di hadapan mereka, termasuklah seperti bau daripada. Tetapi hasilnya daripada dengan mama dia merupakan salah satu mama yang sangat pintar. So apa kata jom kita tengok kepintaran raccoon kita di Zoo Melaka ni bersama Mr. Ridwan. Look at our raccoon now. Apa yang raccoon kita akan buat dengan tin-tin kosong ni? So raccoon kita sedang mencari. Oh no, our raccoon. Wow. ஸோ அந்த ரேக்கூன் வந்து அது அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ரேக்கூனும் வந்து ஷோ முடிஞ்சு உள்ளே போயிருச்சு. ஸோ ஒரு அனிமலாக அவங்க காமிச்சிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மீன் கொத்தி பறவை வந்து நல்லா அழகாக நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதான் வந்து நல்லா சூப்பராக வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி இருக்காங்க. ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நல்லா அழகாக அப்படியே வந்து பறந்து கூட்டமாக வந்து அப்படியே பறந்து போச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஷோ முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ஷோலேருந்து வெளியில் போயிட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஷோ நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களும் வந்து நல்லா பேர்ட்ஸ்க்கெலாம் நல்லா ஃபீட் பண்ணாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கெலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்புறமா ஒருத்தர் வந்து ஸ்னேக் வச்சு அவரும் வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கடை இருந்துச்சு. அந்த கடைக்குள்ளே போய் தான் அந்த பேர்ட் ஷோ வந்து போகணும். அப்படியே நம்ம கடையிலையும் ஏதாவது வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் எதுவுமே வாங்கிக்கல, ஏன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ எதுலேயும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை வாங்குறதுக்கு. ஸோ பேர்ட் ஷோ வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து எங்களுக்கு ரொம்ப அந்த ட்ரிப் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.